இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் வெளிநாட்டு பிரதிநிதிகளுடன் சந்திப்பு. சிறுமி கிசாலினி வழக்கில் ரிசார்ட் பது எனும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். அமைச்சர் உதய கமன்பில கூறிய கருத்தால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. நியூசிலாந்தில் அமலாக்கப்பட்டுள்ள நாடு தழுவிய முடக்கம் நீடிப்பு. தொடர்பெற முதன்மைச் செய்திகள். அனுசரணை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தனது காப்புறுதி பத்திர உரிமையாளர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1 பில்லியனுக்கும் அதிகமான காப்பீட்டு இழப்பீட்டினை வழங்குகிறது. நாட்டில் மேலும் 3223 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்று உறுதியான மேலும் 3223 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,93,223 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 2,222 பேர் குணமடைந்துள்ளனர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,44,381 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 7,366 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்கள் மற்றும் குணமடைந்தவர்களை தவிர்த்து தற்போது 39,281 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலருடனும் கலந்துரையாடியுள்ளார். புதிய வெளிவார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தனது கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயை சந்தித்துள்ளார். கோவிட்-19 தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்காக இந்தியா நல்கிய தொடர்ச்சியான ஆதரவுகளுக்காக வெளிநாட்டு அமைச்சர் பீரிஸ் தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்திய கடற்படை கப்பல்களை பயன்படுத்தியும் கூட கிழக்கு இந்திய துறைமுகங்களில் இருந்து திரவ ஆக்சிஜன் கொண்ட அவசர சரக்குகளை வழங்கிய இந்திய அரசாங்கத்திற்கு அமைச்சர் பீரிஸ் நன்றிகளை தெரிவித்தார். மத சுற்றுலாவை மேம்படுத்துவதையும் இந்த கலந்துரையாடல் மையமாக கொண்டிருந்தது. இலங்கையில் பௌத்த கலாச்சார தலங்களை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்குமான இந்திய அரசாங்கத்தின் 15 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு அமைச்சர் பீரிஸ் பாராட்டினார். மேலும் 2016 கூட்டப்பட்ட இந்திய இலங்கை கூட்டு ஆணைக்குழுவை முன்கூட்டியே கூட்டும் சாத்தியக்கூறுகள் குறித்தும் இருதரப்பினரும் கலந்துரையாடினர். கல்வி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், சுற்றுலா, வர்த்தகம், முதலீடு, மீன்வளம் மற்றும் மின்துறை ஆகியவற்றின் கீழ் குறிப்பிட்ட பாடப்பகுதிகளை உள்ளடக்கிய கூட்டு ஆணைக்குழுவின் கீழ் உள்ள 6 பணிக்குழுக்கள் கூடிய விரைவில் சாத்தியமான வாய்ப்பை சந்திக்க வேண்டும் என ஒப்புக்கொள்ளப்பட்டது. மீன்வளம் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதுடன் இரு தரப்பினரும் பிரச்சினைகளுக்கு அர்த்தமுள்ள நடைமுறை தீர்வை தேடுவதற்கும் ஒப்புக்கொண்டனர். இலங்கையில் மீன்வள துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதற்கான இந்தியாவின் உதவி பெரிதும் பாராட்டப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் இந்தியா தனது மருந்து உற்பத்தி ஆலைகளை இலங்கையில் அமைப்பது குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளது. அயல்நாடு என்ற வகையில் தற்போதைய ஒத்துழைப்பு மட்டத்தில் திருப்தியை வெளிப்படுத்தி பல துறைகளில் இருதரப்பு உறவுகளை இன்னும் பலப்படுத்துவது தொடர்பில் இரு தரப்பினரும் எடுத்துரைத்தனர். இதேவேளை இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டெனிஸ் ஷாய்பியும் வெளிவார அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் பரந்த ஒத்துழைப்பு குறித்து அமைச்சர் கலந்துரையாடினார். கோவிட்-19 தொற்று நோய் தொடர்பான சவால்களை எதிர்கொள்வதில் இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நல்கிய ஆதரவுகள் குறித்து வெளிநாட்டு அமைச்சர் கலந்துரையாடியதுடன் தடுப்பூசிகள் உலகளாவிய ரீதியில் சமமாக கிடைத்தல் மற்றும் ஆராய்ச்சியை ஆதரித்தல் ஆகியவற்றுக்கான ஹொவெக்ஸ் வசதிக்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பங்களிப்புகளுக்கு தனது உண்மையான பாராட்டுக்களை தெரிவித்தார். இலங்கையின் கடலோர பகுதியில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கடல் சுற்றுச்சூழல் பேரழிவுக்கு பின்னர் எதிர்காலத்தில் இலங்கையின் அனர்த்த ஆயத்தத்தை மேம்படுத்துவதில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் வெளிநாட்டு அமைச்சருக்கு அறிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழு கட்டமைப்பிற்குள் இலங்கையின் வழக்கமான ஈடுபாடு மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய GSP கண்காணிப்பு செயல்முறையின் கீழ் இருக்கும் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் உட்பட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது.
இலங்கைக்கு வரவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய பணிகள் குறித்தும் கூட்டு ஆணைக்குழுவின் குடையின் கீழ் தொடர்புடைய பணிக்குழுக்களை கூட்டுவது குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டது. பிராந்திய ஒத்துழைப்புக்கான ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, வெளியுறவு செயலாளர் அட்மிரல் பிராசிய ஜெயநாத் குலம்பிகை மற்றும் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர். இதேவேளை ரஷ்யாவுடனான இலங்கையின் பரந்த ஒத்துழைப்பு குறித்து வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய தூதுவருடன் கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது வெளிநாட்டு அமைச்சர் பீரிஸ் வலியுறுத்தியதுடன் பல்தரப்பு கோட்பாடுகளில் கொள்கை மற்றும் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் குறித்து இலங்கைக்கு ரஷ்யா அளித்த ஆதரவுகளுக்காக பாராட்டுக்களை தெரிவித்தார். வெளிநாட்டு அமைச்சரின் உணர்வுகளை ஏற்றுக்கொண்ட தூதுவர் மேட்டரை வெளிநாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டமைக்காக பீரிஸுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அதேவேளை வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, ஆற்றல், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதத்துக்கு எதிரான பல துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதில் ரஷ்யாவின் ஆர்வத்தை மீண்டும் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பு வர்த்தகம், பொருளாதாரம், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் 2022ஆம் ஆண்டு இலங்கை ரஷ்யா ராஜேந்திர உறவுகளின் 65வது ஆண்டு நிறைவை நினைவுகூறுதல் ஆகிய இரு வெளிநாட்டு அமைச்சுக்களுக்கு இடையில் வரவிருக்கும் அரசியல் ஆலோசனைகளை பற்றிய குறிப்பை உள்ளடக்கியிருந்தது. கோவிட்-19 தொற்று நோயால் இன்று மனிதகுலம் எதிர்கொள்ளுகின்ற பொதுவான சவால்களுக்கு பகிரப்பட்ட தீர்வுகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தை இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். சிறுமி கிசாலினி வழக்கில் ரிசார்ட் பகுதியினும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் வீட்டில் உயிரிழந்த சிறுமி கிசாலினியின் வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் 5வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ரிசார்ட்டின் மனைவி உள்ளிட்ட 4 எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் வீட்டில் சிறுமி கிசாலினி தீக்காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்ததை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் ரிசார்ட்டின் மனைவி, மைத்துனர் உள்ளிட்ட 4 சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி தவராசா உயிரிழந்துள்ளார். சிரேஷ்ட சட்டத்தரணியும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான திருமதி கௌரி தவராசா திடீர் உடல்நலக் குறைவால் இன்றைய தினம் காலமானார். தமிழிசை கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசாவின் மனைவியான இவர் குற்றவியல் வழக்கறிஞராக செயற்பட்டு வந்த நிலையில் இன்று உயிரிழந்துள்ளார். அவரின் மறைவுக்கு பலரும் இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அமைச்சரவை அமைச்சர்கள் அனைவரதும் ஆகஸ்ட் மாத சம்பளத்தை கோவிட்-19 நிதியத்துக்கு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை அமைச்சர்களின் ஆகஸ்ட் மாத ஊதியத்தை இடுகம கோவிட் நிவாரண நிதியத்துக்கு வழங்குவது தொடர்பில் பிரதமரால் கொண்டுவரப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஏகமனதாக இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் கோவிட் தடுப்பூசிகளை கொண்டு வருவதற்காக பாரிய நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதன்படி அனைத்து அமைச்சரவை உறுப்பினர்களும் தமது ஆகஸ்ட் மாத ஊதியத்தை கோவிட் நிவாரண நிதிக்காக செலுத்தி நாட்டு மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை அடுத்து அனைத்து அமைச்சரவை அமைச்சர்களின் ஆகஸ்ட் மாத வேதனங்களும் கோவிட் நிவாரண நிதிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. அனுசரணை. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தனது காப்புறுதி பத்திர உரிமையாளர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1 பில்லியனுக்கும் அதிகமான காப்பீட்டு இழப்பீட்டினை வழங்குகிறது. கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்துள்ள நிலையில் நாட்டில் உயிரிழப்புகளும் அதிக அளவில் பதிவாகியுள்ளன. கோவிட் தொற்றுக்குள்ளான நோயாளர் காவு வண்டியின் சாரதி ஒருவர் மரணமடைந்துள்ளார். ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் சேவையாற்றி வந்த நோயாளர் காவு வண்டியின் சாரதி ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக நேற்று மரணமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பரணி வடக்கு J339 கிராம சேவையாளர் பிரிவில் இன்று மேற்கொள்ளப்பட்ட அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையில் 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வடவரணி கரக்காயில் உள்ள பனை தென்னை அபிவிருத்தி சபையின் மதுபான வடிசாலையின் பணியாட்களுக்கு கடந்த 2 வாரத்துக்கு முன் தொற்று ஏற்பட்டிருந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையிலேயே 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை வடக்கு சுகாதார பணிமனையினால் பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்றில் 67 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. கல்முனை வடக்கில் பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட 67 ஆன்டிஜென் பரிசோதனையில் பாண்டிருப்பில் 8 பேருக்கும் கல்முனையில் 4 பேருக்கும் சேனைக்குடியிருப்பில் 4 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
அம்பாறை கல்முனை தெற்கு சுகார வைத்திய அதிகாரி பணிமனையின் பொது சுகார பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் போலீசார் உட்பட 5 கொரோனா தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டனர். கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதியினால் பயணம் செய்தவர்கள் போலீசார் இராணுவத்தினரின் பங்களிப்புடன் இடைமறைக்கப்பட்டதுடன் கல்முனை அஷ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள சந்தை பகுதியில் ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையிலேயே போலீசார் ஒருவர் உள்ளடங்கலாக 5 கொரோனா தொற்றாளராக இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் COVID-19 வைரஸ் தொற்றாளர்கள் 141 நபர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் 5 மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு பிரதேச சுகார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த ஒரு வார காலப்பகுதியில் 2322 COVID-19 வைரஸ் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் வரை 36 மரணங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 141 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 5 பேர் மரணமடைந்துள்ளனர். தொற்றுக்குள்ளானவர்கள் குறிப்பாக மட்டக்களப்பு MOH பிரிவைச் சேர்ந்த 34 பேரும், களுவாஞ்சிக்குடி MOH பிரிவைச் சேர்ந்த 24 பேரும், ஆரையம்பதி MOH பிரிவைச் சேர்ந்த 22 பேரும், செங்கலடி MOH பிரிவைச் சேர்ந்த 14 பேரும் ஆகும். அத்துடன் மரணமடைந்தவர்கள் மட்டக்களப்பு MOH பிரிவிலிருந்து 2 பேரும், காத்தாங்குடி, செங்கலடி, வெள்ளாவளி பிரதேசத்திலிருந்து தலா 1 பேரும் ஆவர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 7 நாட்களில் 2322 COVID-19 தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 36 பேர் மரணமடைந்துள்ளனர். தற்பொழுது 3200 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் கிட்டத்தட்ட 2200 பேர் வீட்டில் வைத்தே பராமரிக்கப்படுகின்றனர். இதேவேளை நுவரெலியா மாவட்டம் ஹொட்டகலை பொது சுகார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்குட்பட்ட பகுதியில் 94 பேருக்கு மேற்கொண்ட PCR பரிசோதனையில் 54 பேருக்கு தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேஃபீல்ட், யூனிஃபீல்ட், கிறிஸ்லஸ் ஃபார்ம், தலவாக்கரை, ஒலிரூட் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாகவும் இவர்களை அவர்களது வீடுகளிலேயே சுயதனிமைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொது சுகார அதிகாரிகள் தெரிவித்தனர். நுவரெலியா பொது வைத்தியசாலையில் வைத்தியர்கள் 3 உள்ளடங்கலாக 23 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். வைத்தியர் 3, தாதியர்கள் 13 பேர், சிற்றுளியர்கள் 7 பேர் உள்ளடங்கலாக 23 பேருக்கே கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வீடு வீடாக சென்று COVID-19 தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஒட்டிசுட்டான் பிரதேச பிரிவில் முத்துவிநாயகபுரம், தட்டியமலை, ஒலுமடு ஆகிய கிராமங்களில் இராணுவத்தினரும் கிராம சேவையாளர்களும் இராணுவ வைத்தியர்களும் இணைந்து மக்களுடைய வீடுகளுக்கு சென்று 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை உறுதிப்படுத்தி சினோஃபார்ம் தடுப்பூசி போடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு சென்றே தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டம் கிளிநொச்சியில் ஆரம்பமானது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை 9:30 மணியளவில் 57வது படைப்பிரிவு தலைமையகம் முன்பாக ஆரம்பமானது. முல்லைத்தீவு இராணுவ தலைமை கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் SP-AK பில்லப்பிரியலைய, 57வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் HMHN ஹேர, 571வது படைப்பிரிவின் அதிகாரி மற்றும் கிளிநொச்சி பிராந்திய சுகார வைத்திய அதிகாரி சரவணபவன், இராணுவ அதிகாரிகள், வைத்தியர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் நடமாடும் தடுப்பூசி போடும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் 18,000 பேர் 60க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஏறத்தாழ 11,000 பேர் தான் தடுப்பூசி போட்டுள்ளார்கள். மிச்சம் 6,000 பேர் இன்னும் தடுப்பூசி போடாமல் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த தடுப்பூசி 1 மாத காலம் நீடித்தும் அவர்கள் அந்த முதலாவது ஊசியை பெற்றுக்கொள்ளவில்லை. வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆகவே அவர்கள் வீடு தேடி சென்று இன்று நாங்கள் இந்த 1 வார காலத்தில் அவர்களுக்கு தடுப்பூசியை இராணுவத்தின் உதவியோடு இன்று போடுவதற்கு உள்ளோம். அதுக்காக இன்று இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கிறோம். இன்றிலிருந்து வார வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் திட்டம் போட்டு முடியும் வரைக்கும், அந்த 7,000 பேரை நாங்கள் கவர் பண்ணும் வரைக்கும் இந்த திட்டத்தை நாங்கள் நிறுத்தி செல்வோம். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு இராணுவ தலைமைய கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் SP-AK பிலப்பெரிய, இன்றைய தினம் விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம். விசேடமாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசிகள் செலுத்த உள்ளோம். இந்த பிரதேசங்களில் உள்ள எமது தாய் தந்தையர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு சென்று கோவிட் தடுப்பூசியை வழங்க உள்ளோம். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைவாக கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை நிறைவு செய்யுமாறு இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா ஆலோசனைக்கு அமைவாக இன்று இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். மாவட்ட அரசாங்க அதிபர், சுகாதார வைத்திய அதிகாரி உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். அந்த வகையில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட தாய் தந்தையர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்தை நிறைவு செய்வோம் என நம்புகின்றோம்.
අපේ අම්මලා තාත්තලා වගේ අවුරුදු 60කට වැඩි ඒ සියලු දෙනාගේම එන්නත් සිදු කරලා ඉවර කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மை காலமாக கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து வரும் நிலையில் உயிரிழப்பும் அதிகரித்து வருவதாக பிராந்திய சுகார வைத்திய அதிகாரி எஸ் சரவணபவன் தெரிவித்தார். மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவால் 3506 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 13 இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சுகார பணிமனையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று வரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 3506 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 13 இறப்புகள் ஏற்பட்டுள்ளது. வேக்சின் போட வேண்டியவர்கள் எண்ணிக்கை 18,818. அதில் 9,994 பேருக்கு வேக்சின் போட்டுள்ளோம். 8,824 பேர் இன்னும் வேக்சின் போட வேண்டியுள்ளது. 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் 72,465 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் 56,804 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. மீதியாக உள்ளவர்களுக்கு ஏறத்தாழ 17,000 தடுப்பூசி எங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். முதலாவது தடுப்பூசி 30 மேற்பட்டவர்களுக்கு ஏற்றுவதற்கு 60 பேருக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேணும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிழமை அந்த வேக்சினேஷனை இதண்டியும் அவர்கள் இன்னும் போடாமல் இருக்கிறார்கள். 60க்கு மேற்பட்டவர்கள் உடனடியாக முன் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேணும். மாவட்டத்தில் தினமும் ஒரு 200 வரைக்குமான நோயாளர்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பில் தடுப்பூசிகள் ஏற்றும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன. கோவிட்-19 சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் துரித நடவடிக்கையின் கீழ் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ள தடுப்பூசிகளின் முன்னுரிமைக்கு அமைய வெளிக்கள பணியாளர்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையானது மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கர்ப்பிணி தாய்மாருக்கான தடுப்பூசிகள் ஏற்றும் வாரம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து கர்ப்பிணி தாய்மாரும் தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ளுமாறும் பிரதேச சுகார வைத்திய அதிகாரி இனா உதயகுமார் தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. மரண வீதங்களும் அதிகமாக காணப்படுகின்றது. இதை கட்டுப்படுத்தும் முகமாக நாட்டில் இதன் ஒரு பகுதியாக தடுப்பு மருந்தும் விரைவாக ஏற்றப்பட்டு வருகின்றது. தற்பொழுது எமது பகுதியிலும் அனைவருக்கும் தடுப்பு மருந்து வழங்கப்பட்டு வருகின்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் அனைவருக்கும் அவருடைய வார காலங்கள் பொருட்படுத்தாது அனைத்து கர்ப்பிணி தாய்மாரும் 18 வயதுக்கு மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் அனைவரும் தடுப்பு மருந்தை ஏற்றுக்கொள்ளுமாறு புதிதாக அரசாங்கத்தால் சுற்றறிக்கை விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருட்டு எதிர்வரும் 25ஆம் தேதி தொடக்கம் 31ஆம் தேதி வரை கர்ப்பிணி தாய்மாருக்கான வேக்சினேஷன் வீக் தடுப்பு மருந்து ஏற்றும் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு அனைவருக்கும் தடுப்பு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை தடுப்பு மருந்து பெற்றுக்கொண்டவர்கள் சில சந்தர்ப்பங்களில் கர்ப்பம் தரித்த காரணத்தினால் தடுப்பு மருந்து ஏற்றப்படாமல் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் உள்ளது. எனவே அவர்களும் தங்களது 2வது தடுப்பு மருந்தை மிக விரைவாக பெற்று இந்த நோயிலிருந்து அனைவரையும் பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றது இந்த தனிமைப்படுத்தல் சட்டத்தின் போது, அதாவது ஊரடங்கு சட்டத்தின் போது அனைவரும் அரச சுகாதார வழிமுறைகளை கடைபிடித்து வெளியில் நடமாட்டங்களை குறைத்து சுகாதார தரப்பினருக்கும் தங்கள் ஒத்துழைப்புகளை வழங்கி நோய் பரவலை கட்டுப்படுத்த உதவுமாறும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசிகளை வீடு வீடாக சென்று ஏற்றும் நடவடிக்கைகளை இராணுவத்தினர் ஆரம்பித்துள்ளனர். மட்டக்களப்பு மாநகரசபைக்குட்பட்ட திராய்மடு, பனிச்சங்கேணி, கொக்குவில், சத்ருகொண்டான் ஆகிய பகுதிகளில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வீடாக சென்று தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. தடுப்பூசி மையங்களுக்கு சென்று தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியாத 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளில் தடுப்பூசி ஏற்றப்பட்டன. இராணுவத்தின் மருத்துவ பிரிவானது பொது சுகார பிரசோர்கள் மற்றும் போலீசாரின் உதவியுடன் இந்த தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகார பணிமனையினால் பிரதேசத்தில் உள்ள கர்ப்பிணி தாய்மார் மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி ஏற்றும் பணிகள் நடைபெற்றன. ஏற்கனவே முதற்கட்ட தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் 2ஆம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் தொடர்ச்சியாக தடுப்பூசி ஏற்றப்பட்டு வருகின்றன. களுவாஞ்சிக்குடி மண்முனை தென்னெருவில் பெற்றுள்ள கிராமங்களில் வசிக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் தவறாது பிராந்திய சுகார பணிமனைக்கு வருகிறது தடுப்பூசியினை செலுத்திக் கொள்ளுமாறு கேட்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது அவசியமாகும் என பிரசவ நரம்பியல் விசேட வைத்தியர் ஐ திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதனால் கர்ப்பிணி பெண்கள் கோவிட் தொற்றிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் கட்டாயம் அனைவரும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது அவசியமாகும் என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்று உறுதியான கர்ப்பிணி தாய்மார்களின் பிரசவத்திற்காக பல வைத்தியசாலைகளில் தனியான சிகிச்சைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குடும்பநல சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. குடும்பநல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சித்ரமாலி டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் இதுவரையில் 3800 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதுடன் அவர்களில் 850 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அதேநேரம் சில கர்ப்பிணி தாய்மார்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக குடும்பநல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார்.
இதேவேளை எந்தவொரு கொரோனா தடுப்பூசியினையும் பெற்றுக் கொள்ளாதவர்களே இலங்கையில் அதிக அளவில் கோவிட்-19 தொற்றினால் மரணித்துள்ளதாக தேசிய தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் பதில் பிரதானி விசேட வைத்தியர் ஷமித்த கெனிகே கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார். இதுவரை நாட்டில் கொரோனா தொற்றினால் மரணித்தவர்களின் அடிப்படையில் 91% எந்தவொரு தடுப்பூசியும் செலுத்தப்படாதவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஆக்சிஜனை ஏற்றி வருவதற்காக இந்தியா சென்ற இலங்கை கடற்படைக்கு சொந்தமான சக்தி என்ற கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்தியாவிடம் கொள்வனவு செய்யப்பட்ட 40 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தொகையுடன் குறித்த கப்பல் கடந்த தினம் சென்னை துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட நிலையில் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 100 டன் திரவ ஆக்சிஜனுடன் இந்திய கடற்படைக்கு சொந்தமான சக்தி என்ற கப்பல் நேற்று முன்தினம் பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் ஃபைசர் தடுப்பூசியின் மேலும் ஒரு தொகை டோஸ்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமானியத்தை வந்தடைந்துள்ளன. இதற்கமைய 76,000 ஃபைசர் தடுப்பூசி டோஸ்கள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டார் நாட்டுக்கு சொந்தமான 668 ரக விமானத்தின் ஊடாக இன்று அதிகாலை 2:15 மணியளவில் குறித்த தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதேவேளை அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தால் கொள்வனவு செய்யப்பட்ட 1 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் நாளைய தினம் நாட்டை வந்தடைய உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு இதுவரையில் 15.7 மில்லியன் தடுப்பூசிகள் நன்கொடையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மேலும் 2 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இம்மாத இறுதிக்குள் நாட்டுக்கு கிடைக்கப்பெற உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களின் செயல்பாடு தொடர்பாக சில இறுக்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட உயர்மட்ட அதிகாரிகளுடனான கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வீதிகளிலே நடமாடுகின்ற பொதுமக்களது எண்ணிக்கை சற்று அதிகமாக இருந்ததன் காரணமாக சுகாதார பணிப்பாளரின் ஆலோசனைக்கு அமைவ போலீசார் இராணுவத்தினரை அழைத்து இன்று எமது செயலணியை கூட்டியிருந்தோம். இன்றைய நிலையை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் பிரதேச செயலகங்களிலே கடமையாற்றுகின்ற 52 உத்தியோகத்தர்கள் தொற்றாளர்களாக உள்ளார்கள். வீதியிலே நடமாடுகின்ற பொதுமக்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆராய்ந்த பொழுது சில தீர்மானங்களை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். போலீசாரின் கருத்துப்படி அநேகமான அரசாங்க உத்தியோகத்தர்கள் தங்களது உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை காட்டி வீதிக்கு வருவதாகவும் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனையை முன்வைத்தார்கள். இதற்கிணங்க இன்று நாங்கள் சகல திணைக்கள தலைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். இன்றிலிருந்து உங்களது அலுவலகத்துக்கு இந்த 30ஆம் தேதி வரை வர வேண்டிய உத்தியோகத்தர்களது பெயர்களை அல்லது நபர்களை தீர்மானித்து நீங்கள் விசேடமாக ஒரு கடிதத்தை அவர்களுக்கு கொடுத்தால் மாத்திரம்தான் அவர்கள் வீதிக்கு வரலாம். எல்லா உத்தியோகத்தர்களையும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நாடு முழுவதும் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்று 3வது நாளாக மன்னார் மாவட்டம் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. நகர மத்திய பகுதி வர்த்தக நிலையங்கள் உட்பட போக்குவரத்து சேவைகள் முழுவதும் முடங்கியுள்ள நிலையில் மக்கள் தேவை கருதி ஒரு சில நடமாடும் வியாபார சேவைகளுக்கு மன்னார் மாவட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேநேரம் மன்னார் நகர் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் இன்றைய தினம் காலை தொடக்கம் மதியம் வரை சேவைகள் இடம்பெற்றது. அத்துடன் விவசாய செயற்பாடுகள் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளும் மன்னார் மாவட்டத்தில் சாதாரண அளவில் இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மேல் மாகாண எல்லையை கடப்பதற்கு அனுமதி இல்லை எனவும் அவ்வாறு கடக்க முற்பட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் கொழும்பில் நுழைவாயில்களில் வாகன நெரிசல் அதிகம் காணப்பட்டதாகவும் கொழும்பின் நிலவரம் சாதாரண வேலை நாளை போன்று காணப்பட்டதாகவும் எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மேல் மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 321 வாகனங்களில் பயணித்த 629 நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை மேல் மாகாணத்தின் 13 நுழைவாயிலின் ஊடாக மேல் மாகாணத்தில் நுழைய முற்பட்ட 436 வாகனங்களில் பயணித்த 880 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 502 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த குற்றச்சாட்டுக்காக கடந்த அக்டோபர் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் 56,769 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய மேலும் 502 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 502 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த குற்றச்சாட்டுக்காக கடந்த அக்டோபர் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் 56,796 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை மேலும் மேல் மாகாணத்திற்குள் உள்நுழையும் மற்றும் வெளியேறும் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சோதனைச் சாவடிகளில் நேற்று 757 வாகனங்களில் பயணித்த 1509 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா மாவட்டம் ஹொட்டகலையில் அனுமதியின்றி சுகாதார விதிமுறைகளை பேணாது பூஜை வழிபாட்டை நடாத்திய ஆலய பரிபாலன சபையினருக்கு எதிராக
சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஹொட்டகலை பொது சுகார வைத்திய அதிகாரி வைத்தியர் கே சுதர்ஷன் தெரிவித்துள்ளார். ஹொட்டகலை பொது சுகார பிரிவுக்குட்பட்ட போகாவத்தை தோட்ட ஆலயத்திலே நேற்று மாலை பூஜை வழிபாடு இடம்பெற்றுள்ளது. பூஜை வழிபாடு காணொலியொன்றும் வெளியானதை அடுத்து அதில் அதிகளவானோர் கலந்து கொண்டுள்ளதுடன் முகக்கவசம் அணியாது சுகாதார விதிமுறையை மீறி கலந்து கொண்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதனையடுத்து குறித்த ஆலய பரிபாலன சபையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க பொது சுகாதார காரியாலயம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். முடக்கம் குறித்த தீர்மானத்தை அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என தொற்றுநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் நிகால் அபேஷிங்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி தலைமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். 60 வயதுக்கு மேற்பட்டோரில் முழுமையாக தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களையும் ஒரு தடுப்பூசியை கூட பெறாதோரையும் கொண்டு முன்னெடுக்கப்பட்ட ஆய்வில் ஒரு தடுப்பூசியேனும் பெறாத 60 வயதுக்கு மேற்பட்டோர் ஏனையோரை விட தொற்றுக்குள்ளாகும் வீதம் 9 மடங்கு அதிகமாகும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே 60 வயதுக்கு மேற்பட்டோர் தாமதிக்காமல் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு இருப்பினும் தடுப்பூசியை பெறுவது மாத்திரமே இதற்கான தீர்வு அல்ல. எனவே 3 வாரங்களாவது நாடு முடக்கப்பட வேண்டும். அதன் ஊடாக 10 நாட்களின் பின்னர் தொற்றாளர்களின் எண்ணிக்கை, மரணங்களின் எண்ணிக்கை மற்றும் தொற்று பரவு வீதம் என்பவற்றை கட்டுப்படுத்த முடியும் என தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட விரும்பும் மலையக இளைஞர்கள் அதற்குரிய ஆவணங்களை பிரதேசங்களிடம் சமர்ப்பித்து அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப செயலாளர் ரூபன் பெருமாள் தெரிவித்துள்ளார். அத்துடன் மலையக இளைஞர்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக தமது வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இரத்த சேமிப்பின் அளவு பாதுகாப்பான அளவை விட குறைந்துள்ளதாக இரத்த மாற்று நிலையத்தின் தலைவர் மருத்துவர் லக்ஷ்மன் எதிரிசிங்க தெரிவித்தார். இரத்த சேமிப்பின் அளவு குறைவதால் இரத்த மாற்று நிலையம் பல வாரங்களாக ஆபத்தான நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்டா கோவிட் பரவலாலும் ஊரடங்கு உத்தரவாலும் தன்னார்வ இரத்த தான திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இரத்தத்தை ஏனைய பொருட்கள் போல் நீண்ட காலம் சேமிக்க முடியாது என்றும் இரத்த சிவப்பணுக்களை 30 தொடக்கம் 35 நாட்களுக்கும் குருதி சிறுதட்டுக்களை 6 நாட்களுக்குமே சேமித்து வைக்க முடியும் என மருத்துவர் எதிரிசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள சர்ப்ரைஸ் லாக்டவுன் ஆனது தொற்று நோயியலுக்கு விரோதமானது என சுகாதார தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இன்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் රටට විද්‍යාත්මක වසා දැමීමක් එහෙම නැත්නම් ලොක්ඩවුන් එකක් අවශ්‍යයි කියලා වෘත්තීය සමිති විදිහට විශේෂයෙන්ම සෞඛ්‍ය සේවාවේ මතය ඉස්සරහට ගෙන යමින් நாட்டை விஞ்ஞான ரீதியில் முடக்குமாறு சுகாதார தரப்பினர் என்ற வகையில் கோரிக்கை முன்வைத்து கடின முயற்சியினூடாக நாட்டை முடக்கியுள்ளோம். தற்போது வரையில் முடக்கம் அறிவிக்கப்பட்டு 3 நாட்கள் கடந்துள்ளது. அந்த வகையில் எமக்கு இன்னமும் 7 நாட்களே உள்ளன. இந்நிலையில் குறித்த முடக்கமானது விஞ்ஞான ரீதியாக இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் கண்காணிக்குமாறு ஜனாதிபதியிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் ஜனாதிபதிக்கு இதனை தெரியப்படுத்துவதற்கு வேறு எந்த வழிகளும் இல்லை. ஊடகம் ஒன்றே வழியாக காணப்படுகின்றது. ஏனென்றால் ஜனாதிபதியோ ஜனாதிபதி செயலணியோ சுகாதார அமைச்சரோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் இதுவரையில் எம்முடன் எந்த உரையாடல்களையும் முன்னெடுக்கவில்லை. குறைந்தபட்சம் அத்தகைய கலந்துரையாடல் சுகாதார அமைச்சரோடு இடம்பெறுகின்றதாகவும் தெரியவில்லை. இந்த முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள முறைமை தொடர்பில் முதலில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம். சர்ப்ரைஸ் லாக்டவுன் ஆனது இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த லாக்டவுன் முறைமையானது தொற்று நோய்களுக்கு விரோதமானதாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் நாட்டை முடக்கியமை இட்டு கவலை அடைவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஷாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ඇත්තටම අපි ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ හැටියට බොහොම කනගාටු වෙනවා මේ රට වහන්න සිදුවීම ගැන. රටක් වහනවා කිව්වහම මේක මේ මාස්පතා පඩිගන්න මිනිස්සුන්ට ඒකේ ප්‍රශ්නයක් නැහැ. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் நாட்டை முடக்கிமையிட்டு கவலையடைகின்றேன். நாட்டை முடக்கும் போது மாதாந்தம் சம்பளம் பெறுவோருக்கு பிரச்சனை இல்லை. மாறாக நாள் தொழில்களில் ஈடுபடும் 5 மில்லியன் மக்களுக்கு இது பாரிய சிக்கல் நிலைமையாகும். இந்நிலையில் குறித்த மக்களுக்கு 2000 ரூபாய் பணத்தை வழங்க ஜனாதிபதி பிரதமர் நடவடிக்கை எடுத்துள்ளமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா வைரஸ் தொற்று பரவல் என்பது உலக நாடுகளுக்கு புதியதொரு விடயமாகும். வைத்திய நிபுணர்களுக்கேனும் இதற்கான சரியான முடிவு தெரியாது. அனைவரும் வெவ்வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு பல்வேறுபட்ட முடிவுகளை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்நிலையில் நாட்டை முடக்குவதன் ஊடாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலுக்கு தீர்வை காண முடியாது. ஏனென்றால் இதே போன்று ஆஸ்திரேலியாவும் நாட்டை முடக்கியது. அதனைத் தொடர்ந்து நாட்டு மக்கள் பாரிய எதிர்ப்பு பேரணிகளை நடத்தும் நிலை ஏற்பட்டது. அதே போன்று பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளிலும் இதே போன்ற நிலைமை ஏற்பட்டது. அத்துடன் நாட்டை முடக்குவதன் ஊடாக பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதுடன் மக்களுடைய உள நிலைமையும் பாதிக்கப்படும் என்று வைத்திய நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். அரசாங்கம் என்ற வகையில் நாட்டை பாதுகாப்பதற்கு எதிர்க்கட்சி உள்ளடங்களாக அனைவரது ஆலோசனைகளையும் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய
கேட்பதற்கு தாம் தயாராக உள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காமினி லொகுகே தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். මුළු විපක්ෂයම කියනවා ලොක්ඩවුන් කරන්න කියලා ඉල්ලීමක් කරා. සුවංග ලොක්ඩවුන් කරන්නත් ගියා. නමුත් ඊට සතියකට ඉස්සෙල්ලා සෞඛ්‍ය නීති රීති කඩාගෙන බෙදගෙන රට පුරා විරෝධතා රැලි ගෙනිච්ච. ඒ රට පුරා ගෙනිච්ච විරෝධතා රැලි හින්දා විශාල පිරිසකට අද කොවිඩ් රෝගේ බෝ වෙලා විශාල ප්‍රශ්න මතුවලා තියෙනවා සමහර තැන්වල. அனைத்து எதிர்க்கட்சியினரும் நாட்டை முடக்குமாறு கோரிக்கை விடுத்தார்கள். அதேபோன்று சுய முடக்க நிலைக்கு சென்றார்கள். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னர் சுகாதார விதிமுறைகளை மீறி எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தார்கள். இதன் காரணமாக கொரோனா வைரஸ் தொற்று பரவல் நாட்டில் அதிகரித்துள்ளது. இந்த தரப்பினர் நாட்டு மக்களை நேசிப்பதன் காரணமாக இவ்வாறு செயற்படுகின்றார்களா அல்லது தமது அரசியல் தேவைப்பாட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இவ்வாறு செயற்படுகின்றார்களா? நாம் அரசாங்கம் என்ற வகையில் நாட்டை பாதுகாப்பதற்கு எதிர்க்கட்சி உள்ளடங்களாக அனைவரது ஆலோசனைகளையும் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைய கேட்பதற்கு தயாராக உள்ளோம். அதற்கு அமைய ஜனாதிபதியும் செயற்பட்டு வருகின்றார். நாடு பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்தால் கொரோனா வைரஸ் தொற்றையும் எதிர்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். ஜனாதிபதியின் நடவடிக்கையின் காரணமாக இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசியை வழங்கக்கூடியதாக உள்ளது. ஆனால் தற்போது கருத்து தெரிவிக்கும் தொழிற்சங்க தலைவர்கள் எப்போதும் எமக்கு ஆதரவை வழங்கவில்லை. தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தை நாம் ஆரம்பித்த போது தொழிற்சங்க தலைவர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க ஆரம்பித்ததுடன் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முற்பட்டார்கள். ஆனால் ராணுவ வைத்திய பிரிவினர் இருந்தமையின் காரணமாக அந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. මුලින්ම එන්නත දෙන්න යනකොට මහජන සෞඛ්‍ය පරීක්ෂකරු වැඩවර්ජනයකට යන්න ගියා. அம்பாறை மாவட்டம் காரதீவு கரடித்தோட்டம் சமுத்தி காரியாலய உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் ஆன்டிஜன் பரிசோதனை இடம்பெற்றது. அம்பாறை மாவட்டம் காரதீவு கரடித்தோட்டம் சமுத்தி காரியாலய முகாமையாளருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சமுத்தி உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் இன்று ஆன்டிஜன் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. பரிசோதனைகளின் போது மேலும் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காரதீவு சுகார வைத்திய அதிகாரி காரியாலய வைத்தியர் தஸ்லிமா பசீர் தெரிவித்தார். இந்நிலையில் காரதீவு கரடித்தோட்டம் சமுத்தி காரியாலயம் இன்று மூடப்பட்டுள்ளதுடன் குறித்த நிலையத்தினுடனான அனைத்து சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்தில் நேற்று 105 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதுடன் 3 மரணங்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் காரதீவு பிரதேசத்தில் நேற்று 10 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகார சேவைகள் பணிப்பாளர் குணசிங்கம் சுகுணன் நேற்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் உதயகமன்பில கூறிய கருத்தால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. போலியான தகவலால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருப்பின் அது ஆனந்த பாலித தெரிவித்த கருத்தினால் அல்ல, மாறாக அமைச்சர் உதயகமன்பில கூறிய கருத்தினால் தான் என ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செய்தியாளர் சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்ற போது கருத்துரைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பாதுக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். කංජතෙල් සංස්ථාව සතුව පෙට්‍රල් ඩීසල් අවශ්‍ය ප්‍රමාණයට තොග නැහැ කියන ප්‍රකාශනය සිදු කිරීම සම්බන්ධයෙන් එතුමාව நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட போவதாக கூறியமைக்காக கனியவள கூட்டுத்தாபன பொதுச் செயலாளர் சங்கத்தின் இணைப்பாளர் ஆனந்த பாலித கைது செய்யப்பட்டார். இருந்தபோதும் எமது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் முயற்சியால் எமது சட்டத்தரணிகள் முன்னிலையாக்கி அவரை பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுத்தார்கள். இதன்போது நீதவான் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார். கருத்து கூறும் சுதந்திரத்திற்கு போலீசாரினால் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. ஆனந்த பாலித கூறிய கருத்தில் பொய்யான விடயங்கள் எதுவும் இல்லை என்று நீதவான் தெரிவித்திருந்தார். போலியான தகவல்களால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருப்பின் அது ஆனந்த பாலித்த தெரிவித்த கருத்தினால் இல்லை. அரசாங்கத்திடம் டாலர் இல்லை. இதன் காரணமாகவே எரிபொருள் விலையேற்றம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே எரிபொருளை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துங்கள் என்று அமைச்சர் உதயகமன்பில கூறியதன் காரணமாகவே மக்கள் மத்தியில் எரிபொருள் தொடர்பில் அச்சுநிலை ஏற்பட்டதாகவும் எமது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். அவ்வாறான கருத்தை கூறிய அமைச்சர் வெளியில் இருக்கும் போது உண்மையான கதையை கூறியவரை ஒடுக்குமுறைக்கு உட்படுத்துவதற்கு முயற்சித்த கீழ்த்தரமான அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்கமான ஐக்கிய சேவை சங்கம் கண்டனம் தெரிவிக்கின்றது. அதேபோன்று நீதி சேவைகள் ஆணைக்குழு எவ்வாறு செயற்பட்டாலும் இந்த நாட்டின் நீதித்துறை தொடர்பில் எமக்கும் இன்னும் நம்பிக்கை உள்ளது. புலனாய்வு பிரிவு தொடர்பில் வரலாறு முதல் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டின் புலனாய்வு துறையானது மிக முக்கியமான ஒரு அறிக்கையை அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்துள்ளது. ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பிலான அறிக்கையே அது. அரசாங்கத்தின் புலனாய்வு துறை அதேபோன்று அமைச்சர்கள் 847 ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார்கள். அந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற ஆசிரியர்களின் எண்ணிக்கை 1,60,847 என்று கணக்கிட்டு காட்டியுள்ளார்கள். அது மட்டுமன்றி கொழும்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் 10,213 பேர் பங்கேற்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எத்தனை பேர் வந்தார்கள் வரவில்லை என்பது மட்டுமே இதில் குறிப்பிடப்படவில்லை.
ආණ්ඩුවේ බුද්ධ්‍යංශ කියන විදිහට ආණ්ඩුවේ ඇමතිවරු කියන විදිහට උද්ඝෝෂණ 847ක් තියලා තියෙනවා. மலைய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து இருப்பது போல் மலைய கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று ஹட்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோவிட்-19 அதிகமான அளவிலே பரவுவது நாங்கள் அறியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே நம்பர் 1 என்ற இடத்திலே இலங்கை இப்பொழுது வந்திருக்கின்றது. மிக வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாகும். அரசாங்கம் கொடுக்கின்ற 2000 ரூபாய் எந்த வகையிலே இந்த மக்களுக்கு போதும் என்பது எங்களுக்கு விளங்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். பொருளாதாரத்தை பற்றி தான் அதிகமாக பேசினாரே தவிர மக்களுடைய அந்த தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்வதையும் அல்லது அந்த தடுப்பூசிகள் ஏற்று விஷயங்களை அவர் அவ்வளவாக அதில் அவதானம் செலுத்தவில்லை. அரசாங்கம் வழங்குகின்ற சலுகை இந்த தோட்ட மக்களுக்கு போய் சேருவதில்லை. தோட்ட மக்களை புறக்கணித்து செய்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்காலம் எந்த வகையிலே இருக்கும் அல்லது இங்கே இருக்கின்ற அரசாங்க அமைச்சர்கள் என்ன செய்கின்றார்கள் என்ற கேள்வியும் எங்களுக்கு எழுகின்றது. கோவிட் என்பது யாரையும் பிரித்து பார்க்கவில்லை. ஆனால் இந்த கோவிட்டுக்கு தடுப்பூசி கொடுக்கும் பொழுது அது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். இன்று நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு ஒசு செல்லக்கூடாது அரச மருந்தாக்க கூட்டுத்தாகம் ஒன்று கூட இல்லை. எதிர்காலத்திலாவது இதை மருந்தாக்க கூட்டுத்தாபன நுவரெலியாவில் உண்டாக்கி இந்த மக்களுக்கும் அந்த மருந்துகளை கொண்டு செல்வதற்கான வழிவகைகளை எடுக்க வேண்டும். எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்தியா தான் எங்களுக்கு முதலிலே உதவி செய்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. இன்று எங்களுக்கு இவ்வாறு சிக்கல்கள் ஏற்பட பொழுதும் இந்த ஆக்சிஜனை கொடுத்து உதவுகின்ற நாடு இந்திய நாடு. எங்களுடைய வெளிநாட்டு கொள்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வந்து அவர்களை நல்ல முறையிலே வைத்துக் கொள்வது இந்த இலங்கை நாட்டினுடைய கடமையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வடகிழக்கு பகுதியிலே ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கின்ற தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வந்திருக்கின்றது. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அழுத்தத்தை கொடுப்பதற்கு ஒன்றிணைந்து செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது, வரவேற்கக்கூடிய விஷயம். அதே போல மலையகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள், விசேஷமாக எங்களுடைய சம்பள பிரச்சனை, அதே போல எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை பேசுவதற்கு எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து இன்று நாங்களும் தயாராக இருக்கின்றோம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.